ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. நம்ம இன்றைக்கி கிச்சா வீட்டில் ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்ப்போம். என்னென்னா, நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணுவோம். அந்த தேங்காய் பூவாடை வரும், திருநூறு வாடை வரும். அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்தியில் வச்சு எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக எடுக்கணும். தேவைக்கேற்ப குட்டி குட்டியாக தேவைக்கேற்ப எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை ஒரு பவுலில் போட்டுக்கணும். அப்படியே பவுலில் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு கல் உப்பு கொஞ்சோண்டு அதுக்கு போட்டுக்கணும். போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த தேங்காவை அந்த கல் உப்பு நல்லா போட்டு கழுவணும். அந்த உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கழுவணும். தேங்காவை நல்லா அதில் அலசிட்டோம் அப்படின்னா அந்த பூ வாடை, அந்த திருநூறு வாடை எல்லாமே அந்த கல் உப்புலேயே அந்த தண்ணியிலே போயிடும். தேங்காய் எப்போயும் நார்மல் தேங்காய் மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம சமையலுக்கு எப்போதும் போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எந்த ஸ்மெல்லுமே வராது நமக்கு சமையலில். அவ்வளோதான். தேங்க்யூ.